ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து மண் சட்டியில் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மண் சட்டியை காய வச்சுக்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்குழம்பு. யாருக்கெல்லாம் மண் சட்டியில் வைக்கல நல்லா சூப்பராக இருக்கும். ஆமாம், அதுவும் சுட வச்சு மறுநாள் சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாம், புளிக்குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லெண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து பெஸ்ட். நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். இது கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது ரெண்டும் எடுத்து வச்சுருக்கோம். மிக்ஸ் பண்ணி இப்போ எண்ணெய் ஹீட் ஆனோடனையும் வெந்தயத்தையும் ஜீரகத்தையும் உள்ளே போட்டு விடலாம். புளிக்குழம்புக்கு வெந்தயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்பு, வத்த குழம்பு இதுக்கெல்லாம் வந்து கறி வடகன்னு சொல்லுவாங்க, தாளிப்பு வடகன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு போய் வாங்கிட்டு வரணும். அந்த வாங்கிருக்கியா? அந்த வாங்கலையா? சூப்பர் கீழே போட்டு சூப்பர் மார்க்கெட்டில் தண்ணி ஆஃப் பண்ணு. தண்ணி பிடிக்கணுமா? தண்ணி வந்துருச்சுங்க. ஓகே, குழம்பு வச்சுட்டு பிடிக்கிறியா இல்லை அப்படியே பிடிச்சிடுறியா? சித்தி தண்ணி வருது. இப்போ இது வெடிச்சு வந்துருச்சு. இது கூட வந்து 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், 5-6 பல்லு பூண்டு, நசுக்கி வச்ச பூண்டு, இது கூட பெரிய வெங்காயத்தை நேராக கட் பண்ணது வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு என்ன தொட்டுக்க செய்ய போகிற? அதான் கொத்தரை வத்தல் நல்லா தான் இருக்கும். அப்பளம், கொத்தரை வத்தல் அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். வடகம். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக கல் உப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதை உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுமா? லைட்டாக. ஆமாம், தக்காளியும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி என்னென்னா உருளைக்கிழங்கு, அப்புறமேட்டு அவரைக்காய், கத்திரிக்காய். காய்கறி போட்டு சமைச்சா நல்ல டேஸ்ட். புளிக்குழம்புக்கு வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு தான் மாசு. முருங்கைக்காய் 3 போட்டோம்னாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காயை போட்டு லைட்டாக வதங்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்த்த போகிறோம். இப்போ காய் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா என்னென்னா மீன் குழம்பு பவுட்ரு அது வந்து 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன். இப்போ இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட இப்போ நம்ம ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அந்த புளியை வந்து சேர்த்துடலாம். ஃபுல்லாக கொதிச்சு வரணுமா? கொதிச்சு காய் வேந்து வந்தால் நம்மளுக்கு சுவையான புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். நம்ம வந்து கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிடுவோம். ஓகே, நம்மளுடைய புளிக்குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதில் வந்து இந்த உருளைக்கிழங்கு எடுத்து நசுக்கி காட்டுறேன். சூடு எப்படி வந்து வெந்திருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இதுதான் நம்மளுடைய மண் சட்டி புளிக்குழம்பு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.